நான் உங்கள் ஜீவா. இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோன்னா, காஞ்சனால பாதியும் அனபெல்லால மீறியும் அப்படியே ஒரு கலவையாக கலந்த ஒரு ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரியோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தி கோஸ்ட் ஹவுஸ். இந்த ஸ்டோரியோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 பேர் ஒரு பங்களாக்குள்ளே போய் மாட்டிக்கிறாங்க. அந்த பங்களாவில் நிறைய பிரச்சனைகள் நடக்குது. அந்த பங்களாலேருந்து இவங்க எப்படி தப்பிச்சு வராங்க, அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டோரி. வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளார போகலாம். ஒரு பயங்கரமான காட்டுக்குள்ள ஒரே ஒரு பங்களா மட்டும் இருக்கு. அந்த பங்களால யாருமே வந்து போற மாதிரி தெரியல. ரொம்ப நாளா அந்த பங்களா பூட்டியே இருக்கு. ஆனா அந்த பங்களாக்குள்ள ஒரே ஒரு தாத்தா மட்டும் வாழ்ந்துட்டு வராரு. எதுக்காக அந்த தாத்தா அந்த பங்களாக்குள்ள வாழ்ந்துட்டு வராரு, அந்த பங்களா யாருனால கட்டப்பட்டுச்சு, ஏன் அந்த பங்களாக்கு யாருமே வந்து போறதில்லை அப்படிங்கிறத நம்ம அப்புறமேல் பார்க்கலாம். இப்போ நம்ம போய் சிட்டிக்குள்ளார போய் நம்ம ஹீரோயின் அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துடுவோம். நம்ம ஹீரோயின் அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காலேஜில் செமஸ்டர் எக்ஸாமை முடிச்சுட்டு சம்மர் வெக்கேஷனை கொண்டாடுறதுக்காக எங்கே போகலாம் எப்படி போகலாம் அப்படிங்கிறத ரோட்டில் பிளான் பண்ணிட்டு நடந்து போயிட்டே இருந்தாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு விக்னேஷ் ஒரு ஐடியா சொன்ன, அப்படி இந்த வருஷம் நம்ம சம்மர் வெக்கேஷனை கொண்டாடுறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு பங்களா இருக்குது, அந்த இடத்துல தான் நாம் போய் நம்ம ஜாலியாக கொண்டாட போகிறோம் அப்படின்னு சொன்னால். அப்படி உடனே நம்ம ஹீரோவோட பேர் வந்து அரவிந்த். அவர் என்ன கேட்டார்னா, உனக்கு தெரிஞ்ச இடமா, அந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா, அது ஒரு பயங்கரமான காட்டுக்குள்ளே தான் இருக்குது. அந்த காட்டுக்குள்ளே இதுவரைக்கும் யாருமே போனதில்லை. ஆனால் நம்ம இந்த வாட்டி அந்த காட்டுக்குள்ளே போக போகிறோம் அப்படின்னு விக்னேஷ் சொன்ன. அப்படி யாருமே போகாத காட்டுக்கு நம்ம எதுக்குடா போனோம் அப்படின்னு அரவிந்த் கேட்க, உடனே விக்னேஷ் சொன்ன, அப்படி அங்கே ஒரு பெரிய பங்களா இருக்குது, அந்த பங்களாக்குள்ளே எனக்கு தெரிஞ்ச ஒரு தாத்தா வாழ்ந்துட்டு வராரு, அங்கே தான் நம்ம போகிறோம் அப்படின்னு விக்னேஷ் சொல்கிற. அப்படி ஓகே, நம்மளோட ஹீரோ என்ன சொல்கிற அப்படின்னு, ஓகே நம்ம எல்லோரும் நாளைக்கு அங்கே கிளம்புனாலே எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போய் அவங்களோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்கவுங்க வீட்டில் போய் அவங்களோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினோட பேர் வந்து பார்த்திங்கன்னா சந்தியா. அவங்க வந்து அவங்களோட வீட்டில் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கும் போது, சரி நம்ம பீரோக்குள்ள இருக்கிற துணியெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு பீரோவை திறக்கும் போது திடீர்னு அவங்களுக்கு முன்னாடி ஒரு கருப்பு கலர் உருவம் நின்றுட்டு இருந்துச்சு. அந்த உருவத்தை அவங்க ரொம்பவே சத்தமாக கத்தினாங்க. அவங்க கத்தின உடனேயே ஸ்வீட்டி அவங்களோட ரூம்ல இருந்து வந்து என்னாச்சு சந்தியா அப்படின்னு கேட்டோன்னே உடனே நம்ம ஹீரோயின் சொன்னாங்க, அந்த பீரோக்குள்ளார ஏதோ ஒரு கருப்பு கலர்ல ஒரு உருவம் இருக்கு, நீ அது என்னன்னு போய் பாரு அப்படின்னு பயந்துட்டே நம்ம ஹீரோயின் சொன்னாங்க. ஸ்வீட்டி அந்த பீரோவை தொடர்ந்து பார்க்கும் போது அந்த பீரோவுக்குள்ள எதுவுமே இல்லை. அப்போ ஸ்வீட்டி ஹீரோயினை பார்த்து சொன்னாங்க, அந்த பீரோக்குள்ள எதுவுமே இல்லை, அது உன்னோட பிரம்ம தான், வா நீ எல்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டீல, வா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு நம்ம ஹீரோயினை அந்த இடத்துல இருந்து கூப்பிட்டு போறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அப்புறம் இவங்க எல்லாருமே கார்ல ஏறி அந்த பங்களாக்கு போயிட்டு இருக்காங்க. இவங்க போயிட்டு இருக்கிற வழியிலேயே ஒரு பெரிய மரம் இவங்களோட காருக்கு முன்னாடி விழுந்துருச்சு. அப்போ நம்ம அரவிந்த் சொல்ற, அப்படி இதுக்கு மீறி காரை நம்ம எடுத்துட்டு போக முடியாது, காரை நம்ம எங்கேயே நிறுத்திட்டு நம்ம நடந்துதான் போகணும் அப்படின்னு இவங்க நடந்து போறாங்க. இவங்க எல்லாருமே அந்த மலையில நடந்து போயிட்டே இருக்காங்க. நம்ம அரவிந்த் விக்னேஷ் கூட பேசிட்டே வரும்போது திடீர்னு அங்க விக்னேஷை காணோம். உடனே அரவிந்த், ஸ்வீட்டி, சந்தியா இவங்க எல்லாரும் விக்னேஷை தேடும் போது எல்லாருமே 4 பக்கமும் விக்னேஷை தேடுவாங்க. ஆனா விக்னேஷ் கிடைக்கவே மாட்டா. அப்படி திடீர்னு நம்ம அரவிந்த் திரும்பும் போது நம்ம அரவிந்துக்கு முன்னாடி வந்து விக்னேஷ் நிற்பா. அப்படி என்ன அரவிந்த் பாக்குற, நான் சும்மா பிராங்க் பண்ண, அங்க பாரு கேமராவை அப்படின்னு நம்ம விக்னேஷ் அங்க ஒரு மொக்க காமெடி பண்ண. அப்படி உடனே விக்னேஷ் சொன்ன, அப்படி இதுக்கு மீறி நம்மளால நடக்க முடியாது, நம்ம இங்கேயே ஒரு டென்ட் போட்டு இருந்துட்டு நாளைக்கு காலையில மழை நின்னதுக்கு அப்புறம் நம்ம போகலாம் அப்படின்னு விக்னேஷ் சொல்ற. அப்படி இவங்க அங்க எல்லாரும் ஒரு அழகான ஒரு டென்ட் அமைச்சிட்டு நைட்டு அங்கேயே படுத்து இவங்களா தூங்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே அங்கே தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கி முடிச்சுட்டு காலையில் அவங்க எந்திரிச்சு பார்க்கும்போது அவங்க டென்ட்டுக்கு பக்கத்தாடி ஒரு பெரிய ஆறு ஓடிட்டு இருக்கு. சரி நம்ம அரவிந்த் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம இந்த ஆறில் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் அப்படிங்கிறப்படி. அதே மாதிரி இந்த ஆறுக்குள்ளே யாரும் இறங்காதீங்க, ஏன்னா தண்ணி வேகமாக போயிட்டு இருக்கு, நம்ம வெளியிலேயே நின்று நம்ம விளையாடலாம் அப்படின்னு அரவிந்த் சொல்ல. அப்படி சரின்னு அப்படின்னு எல்லாருமே வெளியிலேயே நின்று இந்த ஆறுக்கு மேலால நின்று ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு கருப்பு கலர் உருவம் வந்து நம்ம ஹீரோயினை அந்த ஆத்துக்குள்ளார தள்ளி விட்டுருச்சு. நம்ம ஹீரோயினுக்கு நீச்சலும் தெரியாது. நம்ம ஹீரோயின் என்னை காப்பாத்துங்கன்னு கத்திட்டே இருக்காங்க. ஆனா அந்த ஆறு நம்ம ஹீரோயினை ரொம்ப தூரம் இழுத்துட்டு போயிடுச்சு. நம்ம ஹீரோ வந்து சந்தியாவை காப்பாத்துறதுக்காக அவரும் தண்ணியில குதிச்சுட்டாரு. ஆனா நம்ம ஹீரோ தண்ணியில குதிச்சோடனே நம்ம ஹீரோவையும் அந்த அலை வந்து இழுத்துட்டு போயிடும். இவங்க 2 பேருமே ஒரு இக்கட்டான சூழ்நிலை மாத்திட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அரவிந்த தண்ணி இழுத்துட்டு போகும், அந்த பக்கம் நம்ம ஹீரோயின் சந்தியாவை தண்ணி இழுத்துட்டு போகும். அப்பதான் அரவிந்த் கண்ணுக்கு ஒரு கயிறு தென்படும். அந்த கயிறை எடுத்து எப்படியோ அந்த மரக்கட்டை மேல மாட்டிட்டு அப்படியே சந்தியாவை கூப்பிட்டுட்டு கரைக்கு வந்துருவாரு.
அந்த தண்ணிக்குள்ள இருந்து நம்ம அரவிந்தும் சந்தியாவும் வெளியில வந்துட்டாங்க. ஆனா நம்ம அரவிந்துக்கு எதுவும் ஆகல. நம்ம சந்தியா ரொம்பவே மயக்கத்துல இருக்காங்க. இதை பார்த்த ஸ்வீட்டி ஓடி போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வந்து சந்தியாவுக்கு தேவையான மெடிசன்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அரவிந்தும் சந்தியாவோட கை காலையெல்லாம் தேய்ச்சி விட்டுட்டு இருக்காரு. நம்ம ஸ்வீட்டி மருந்தெல்லாம் கொடுக்க சந்தியாவுக்கு மெல்லமா கண்ணை திறக்கிறாங்க. இவங்க கண்ணை திறந்ததுக்கு அப்புறம் என்னை யார் காப்பாத்தினது கேட்குறாங்க. அப்புறம் ஸ்வீட்டி சொல்ற அப்படி உன்னை அரவிந்து தான் காப்பாத்தினா அப்படின்னோடனே சந்தியா அரவிந்தை பார்த்து தேங்க்யூ அப்படின்ட்டு அப்படி. அதுக்கப்புறம் உடனே விக்னேஷ் சொல்ற அப்படி இந்த இடத்துல இருக்கிறது ரொம்பவே டேஞ்சரா இருக்கு, நம்ம இங்கிருந்து உடனே கிளம்பலாம் அப்படின்னு எல்லாருமே கிளம்பி அந்த பங்களா கிட்ட வந்துட்டாங்க. அந்த பங்களா பார்க்கறதுக்கு ரொம்பவே பயங்கரமா இருக்கு. எல்லாரும் கேட்டுக்கு முன்னாடி நின்றுட்டு அந்த பங்களாவை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே அந்த கேட்டு முன்னாடி இருக்கிறாங்க. அந்த கேட்டு ரொம்ப பெருசா இருக்கு, இந்த வீடு ரொம்பவே பெருசா இருக்கு. இதை பார்த்து அவங்க ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க. உடனே அரவிந்த் கேட்குற அப்படி ஏன்டா இங்க ஏதோ ஒரு தாத்தா இருப்பாருன்னு இல்லடா, அந்த தாத்தா எங்கடான்னு கேட்குறாரு. விக்னேஷ் சொல்ற அப்படி அவர் உள்ளதா இருக்காரு, வாங்க உள்ள போலான்னு விக்னேஷ் கேட்டை திறக்கலான்னு போறாங்க. ஆனா விக்னேஷ்னால அந்த கேட்டை திறக்கவே முடியல. அவரு என்னென்னமோ பண்ணி பாக்குறாரு, கேட்டை திறக்க முடியல. இவங்க எல்லாரும் அந்த கேட்டை திறக்க முடியலன்னு அப்படியே போறாங்க. இவங்க போகும்போது திடீர்னு அந்த கேட்டு திறக்குது. நம்மளோட அதிர்ஷ்டம் இந்த கேட்டு திறந்துச்சுன்னு இவங்க எல்லாரும் அப்படியே உள்ள போறாங்க. உள்ள போய் அந்த வீட்டோட கதவை திறக்கும் போது அந்த வீட்டோட கதவை திறந்தோடனே அந்த வீட்டுக்குள்ள இருந்து நிறைய வவ்வால்லாம் வந்துச்சு. இதை பார்த்து இவங்க ரொம்பவே பயந்து போயிட்டாங்க. பயந்துட்டு இவங்க அப்படியே அந்த வவ்வால்லாம் போனதுக்கு அப்புறம் அப்படியே அந்த வீட்டுக்குள்ள போய் பாக்குறாங்க. அந்த வீடு ரொம்பவே பெருசா இருக்கு. இவங்க எல்லாருமே அப்படியே அந்த வீட்டை ஜாலியா சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற தாத்தா இவங்க முன்னாடி வந்து நிக்கிறாரு. இவங்க முன்னாடி வந்து நின்னோடனே நம்ம விக்னேஷ் சொல்ற அப்படி தாத்தா நீங்க இங்கதான் இருக்கீங்களா, இவ்வளவு நேரம் உங்களை தான் தேடிட்டு இருந்தோம். உடனே அந்த தாத்தா கேட்கிறாரு ஆமா நீங்களா யாரு அப்படின்னு கேட்டோன்னே விக்னேஷ் சொல்ற அப்படி தாத்தா நான் தான் உங்க பேரை என்ன மறந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டோன்னா ஓ அப்படியா சரி வாங்க இந்த வீட்டை உங்களுக்கு நான் சுத்தி காட்டுறேன் அப்படின்னு அந்த தாத்தா அவங்களுக்கு அந்த வீட்டை சுத்தி காட்டிட்டு இருக்காரு. அப்படியா அவங்க எல்லாருமே அந்த வீட்டை சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த வீட்டை சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் சந்தியா வந்து அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு ரூம்குள்ள போக பாக்குறாங்க. அப்போ அந்த தாத்தா சொல்றாரு நில்லு, அந்த ரூம்குள்ள யாருமே போக கூடாது அப்படிங்கிறாங்க. ஏன்னு கேட்கும் போது அதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, வாங்க அந்த ரூம்குள்ள போக கூடாதுன்னா போக கூடாதுன்ட்டு அப்படின்னு அந்த தாத்தா அவங்கள கூட்டிகிட்டே போயிட்டு இருக்காரு. அங்க அந்த அரண்மனையில இவங்க பார்க்காத விஷயத்த நிறைய விஷயங்களை பார்த்துட்டு இந்த தாத்தா இதெல்லாம் எந்தெந்த காலத்துல இருந்தது அப்படின்னு சொல்லிட்டே போயிட்டு இருக்காரு. அப்ப வந்து நம்ம அரவிந்த் கேட்கிற அப்படி தாத்தா நாங்க நைட்டு எங்க தங்குறதுன்னு கேட்டோன்னே நீங்க இங்க இருக்கிற எந்த ரூம்லயும் நைட்டு தூங்கக்கூடாது, நான் சொல்ற ரூம்ல மட்டும்தான் நீங்க தூங்கணும் அப்படின்னு அந்த தாத்தா சொல்றாரு. ஏன் அப்படி தாத்தா, நான் சொல்றத கேட்கற மாதிரி இருந்தா இங்க இருங்க, இல்லைன்னா இங்க இருந்து கிளம்பிட்டே இருங்கன்னு அந்த தாத்தா சொல்றாரு. உடனே விக்னேஷ் சரி தாத்தா நீங்க சொல்றத கேட்கறேன், நாங்க எங்க தங்கணும் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னோடனே அந்த தாத்தா ஒரு ரூமை காமிச்சாரு. அந்த ரூமுக்கு முன்னாடி பெரிய ஒரு காலச்சக்கரம் மாதிரி ஒரு சக்கரம் இருந்துச்சு. நீங்க இந்த ரூம்ல தான் தங்கணும், பகல்ல எந்த ரூமுக்குள்ள வேணாலும் போய்க்கோங்க, ஆனா நைட்டு நீங்க இந்த ரூம்ல தான் தங்கணும் அப்படின்னு அந்த தாத்தா சொல்றாரு. உடனே இவங்க எல்லாரும் சரின்னு கேட்டுட்டு அந்த ரூமுக்குள்ள போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு தண்ணி தாக அடிக்குது. அவங்களோட வாட்டர் கேன்லயே தண்ணி இல்லை. இப்ப அவங்க வெளியில தான் வந்து தண்ணி குடிச்சாகணும்னு நினைச்சிட்டு அவங்க ரூமை விட்டு வெளியில வராங்க. அவங்க ரூமை விட்டு வெளியில ஒரு காலை எடுத்து வச்சோனையே ஏதோ ஒரு கை மட்டும் வந்து அவங்க காலை பிடிச்சி இழுத்துட்டு தரன்னு இழுத்துட்டு போய் அந்த பங்களாவோட கேட்டுக்கு முன்னாடி தூக்கி போட்டுருச்சு. ஆனா இது எதுவுமே அவங்களுக்கு ஞாபகம் இல்லாம தூக்கி வெளியில போட்டோன்னே அவங்க மயக்கத்துல ஆயிட்டாங்க. திடீர்னு அங்க மழை வந்தோடனே நம்ம ஸ்வீட்டு எந்திரிச்சு நாம எப்படி இங்க வந்தோம் அப்படின்னு யோசிச்சுட்டு வீட்டுக்குள்ள நடந்து போயிட்டாங்க. நம்மளோட ஸ்வீட்டையும் அவங்களோட ரூம்ல போய் தூங்கிட்டாங்க. இவங்க எல்லாரும் தூங்கி காலையில எந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகி அப்படியே கீழே படிக்கட்டுல இறங்கி வராங்க. இறங்கி வந்தோன்னே அந்த தாத்தா அங்கே உட்காந்துட்டு இருக்காரு. இவங்க எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சோன்னே அந்த தாத்தா கிட்ட நீங்க ஏதாவது கதை சொல்லுங்க தாத்தா அப்படின்னோன்னா அந்த தாத்தா வந்து இந்த அரண்மனைக்குள்ள நடந்த ஒரு பயங்கரமான விஷயத்த அவங்களுக்கு கதையா சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்டுட்டே இருந்த நம்ம விக்னேஷ் கடுப்பாகி எந்திரிச்சு அந்த அரண்மனையை விட்டு வெளியில வந்துட்டு அப்படியே வெளியில வந்து நின்றுட்டு இருந்தாரு. நின்றுட்டு இருக்கும்போது திடீர்னு அவருக்கு பக்கத்தாடி ஒரு புதர் உருவாச்சு. உடனே விக்னேஷ் அந்த புதரை பார்த்துட்டு நம்ம இப்போ வரும்போது இந்த புதர் இல்லையே, இப்போ எப்படி வந்துச்சுன்னு யோசிச்சுட்டு நின்றுட்டு இருந்தாரு. அப்போ திடீர்னு அந்த புதர் அசைஞ்சிச்சு. என்ன இதுக்குள்ள என்னமோ இருக்குமோ அப்படின்னு விக்னேஷ் பயந்துட்டு அந்த புதர்கிட்ட போறாரு. அப்போ திடீர்னு ஒரு சிறுத்தை பாஞ்சு வந்து அங்க நின்னுச்சு. இத சிறுத்தையை பார்த்துட்டு விக்னேஷ் அப்படியே அந்த கேட்டை புடிச்சுட்டே நின்றுட்டு பயந்துட்டு இருக்காரு. இப்போ அரவிந்த் விக்னேஷ் கத்தும் போது அந்த சிறுத்தை அப்படியே விக்னேஷோட முன்னாடி வந்துச்சு.
ஆனா அரவிந்துக்கு உள்ள காதை கேட்கல. கடைசியில விக்னேஷ் சத்தமா அரவிந்துன்னு கத்தனோட இந்த சிறுத்தை அப்படியே விக்னேஷ் மேல பாய வந்துச்சு. அப்போ நம்ம அரவிந்த் பறந்து வந்து அந்த சிறுத்தையை உதைச்சிட்டாரு. உதைச்சோடனே இந்த சிறுத்தை அரவிந்தை பார்த்து முறைச்சிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுச்சு. உடனே அரவிந்த் விக்னேஷை பார்த்து சொல்றாரு, நீ வீட்டுக்குள்ள தானே இருந்த, இங்க எப்படி வந்தேன்னு கேட்கும் போது, இல்ல அந்த தாத்தா சொல்ற கதை எனக்கு கடுப்பாச்சு, அதனாலதான் நான் இங்க வந்தேன் அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் பேசிட்டே உள்ள போறாங்க. அப்போ அந்த தாத்தா விக்னேஷை பார்த்து சொல்றாரு, நான் சொல்றது உனக்கு இப்ப புரியாது, இனிமேல் போக போக புரியும் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் நைட் ஆயிடுச்சு. இவங்க எல்லாருமே டின்னரை முடிச்சுட்டு எல்லாரும் அவங்கவுங்க ரூம்ல போய் தூங்க போகும்போது அந்த தாத்தா சொல்றாரு, இன்னைக்கு முழு பௌர்ணமி, அதனால நீங்க யாருமே ஒட்டுக்கா தூங்கக்கூடாது. அரவிந்த், விக்னேஷ் நீங்க 2 பேரும் நேற்று படுத்த ரூம்ல போய் தூங்குங்க. சந்தியா, ஸ்வீட்டி நீங்க 2 பேருமே அதுக்கு பக்கத்தாடி இருக்கிற ரூம்ல போய் தூங்குங்க அப்படின்னு அந்த தாத்தா சொல்றாரு. ஓகே, இந்த தாத்தா சொல்றதை கேட்டுட்டு அவங்க 2 பேரும் இவங்க 2 பேரும் அவங்க ரூம்ல போய் படுத்து தூங்கிட்டாங்க. இப்படியே இவங்க 2 பேரும் 4 பேர் தூங்கிட்டு இருக்கும் போது நம்ம சந்தியா ஸ்வீட்டி ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா சந்தியா தண்ணி குடிக்கலாம்னு எந்திரிக்கிறாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த கட்டல் வந்து அப்படியே அந்த இடத்துல பறந்துட்டு இருக்கு. இதை பார்த்து பயந்து போன அவங்க ஸ்வீட்டி எழுப்புறாங்க. ஆனா ஸ்வீட்டி எந்திரிக்கவே மாட்டா. அப்படி அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து பயந்துட்டே ஸ்வீட்டின்னு கத்துறாங்க. அப்பவும் ஸ்வீட்டி எந்திரிக்கல. அப்படியே அந்த கட்டல் டொம்முன்னு கீழே இறங்கிருச்சு. அப்படியே நம்ம சந்தியா கீழே குமிஞ்சு பார்க்கும்போது திருப்பி அந்த கட்டல் மேலே போயிருச்சு. மேலே போனோடனே நம்ம கட்டலும் ஸ்வீட்டியும் மேலேதான் இருக்காங்க. ஆனா நம்மளோட ஹீரோயின் மட்டும் கீழே வந்து நின்றுட்டாங்க. இதெல்லாம் யார் பண்றது அப்படின்னு நம்ம சந்தியா திரும்பி பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு குரல் கேட்டுச்சு, இதெல்லாம் நான் தான் பண்றேன், நான் யாருன்னு நீ தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு ஒரு குரல் கேட்டுச்சு. அப்போ உடனே நம்மளோட ஹீரோயின் திரும்பி பார்க்கும்போது அவங்கள மாதிரியே ஒரு உருவம் அங்க பறந்துட்டு இருக்கு. உடனே அந்த உருவம் நம்ம ஹீரோயினை பார்த்து கேக்குது, என்ன நான் பாக்குறதுக்கு உன்ன மாதிரியே இருக்கனா, நானும் உன்ன மாதிரி வாழ வேண்டியவன் தான், என்னை யாரு கொன்னான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு அந்த பேய் ஒரு பிளாஷ்பேக் சொல்லுது. 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பங்களா ஒரு பெரிய அரண்மனையா இருந்துச்சு. எங்க பார்த்தாலும் எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. அந்த அரண்மனைக்குன்னு வந்து ஒரு ராஜா இருந்தாரு. அந்த ராஜாவோட பொண்ணு தான் நானு. அந்த ராஜாவோட பேர் வந்துனா சந்திரகுப்த மௌலியர். அந்த ராஜாவோட நெருக்கமான நண்பர்னு ஒருத்தர் இருந்தான். அவன் பேர் தான் ஷேர்கான். அவன் தான் எங்க நாட்டோட மந்திரி. அவனால எங்க அரண்மனையும் எங்களோட நாடும் ரொம்பவே சந்தோஷமாகவும் இருந்துச்சு. அவன் என்ன மக்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் முதலால போய் நின்றுவான். அதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த அரண்மனை ரொம்பவே சந்தோஷத்துல இருந்துச்சு. அப்போ நம்மளோட மந்திரியான ஷேர்கான் ராஜா கிட்ட போய், ராஜா, சில நாட்களாவே நம்மளோட காட்டுல நிறைய விலங்குகள் இறந்துட்டு இருக்கு, அதை தானாவே இறக்கல, அதை யாரும் வேட்டையாடுறாங்க, நான் ரொம்ப நாளாவே அது யாருன்னு தேடிட்டு இருந்தேன், அதுக்கான இன்னைக்கு ஒரு அடையாளம் கிடைச்சிருக்கு, வாங்க நான் உங்களுக்கு அதை கூட்டிட்டு போய் காட்டுறேன்னு நம்மளோட ராஜாவை ஷேர்கான் காட்டுக்கு கூட்டிட்டு போறான். உடனே நம்ம ராணி என்ன சொல்றாங்கன்னா, அப்பா இருங்க நானும் வரேன் அப்படின்னு ஷேர்கான், அப்புறம் நம்ம ராஜா, நம்ம ராணி இவங்க 3 பேருமே காட்டுக்குள்ள போறாங்க. இவங்க அப்படியே குதிரையில போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு அம்பு பழைய மாதிரியே அவங்களோட குதிரைக்கு முன்னாடி வந்து நின்னுச்சு. அப்போ நம்ம ராஜா இறங்கி அந்த அம்பை எடுத்து பார்த்தோன்னா அந்த அம்புல எதுவுமே எழுதல. ஆனா அந்த அம்புக்கு பின்னாடி நம்மளோட நந்தவனத்தோட அடியாட்கள் எல்லாருமே அங்க குதிரையில வந்துட்டு இருந்தாங்க. அந்த நந்தவனத்தோட அடியாட்கள் இவங்க 3 பேத்தையுமே சுத்தி வளைச்சிட்டாங்க. அப்போ நம்ம ராஜா ராணியை பார்த்து சொல்றாரு, மகளே நீ இங்கிருந்து ஓடி போயிரு, நானும் ஷேர்கானும் இவனுங்களோட கதையெல்லாம் முடிச்சுட்டு அரண்மனைக்கு வரோம் அப்படின்னு சொல்றாரு. உடனே ராஜா சொல்றாரு, ஷேர்கான் நீ பாதி பேத்த பார்த்துக்கோ, நான் பாதி பேத்த பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. உடனே ஷேர்கான் அவனோட கத்தி எடுத்து ராஜாவோட கழுத்துல வைக்கிறான். அப்போ நம்ம ராணி திரும்பி பார்த்த உடனே அப்பா அப்படின்னு கத்துறாங்க. உடனே ராணி அவங்க கிட்ட இருக்கிற கத்தியை எடுத்து ஷேர்கானோட கழுத்துல வைக்கலான்னு முன்னாடி போறாங்க. அப்போ ஷேர்கான் சொல்றான், ராணி நீங்க அங்கிருந்து ஒரு அசைவா செஞ்சீங்கன்னா உங்க அப்பாவோட கழுத்தை துண்டாக்கிடுவேன் அப்படிங்கிறான். உடனே ராணியும் அவர் சொன்னதை கேட்டுட்டு அந்த இடத்துலயே நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஷேர்கான் ராஜாவையும் ராணியையும் கட்டி போட்டுறான். அப்போ ராணி சொல்றாங்க, ஏண்டா நம்பிக்கை துரோகி, கூடவே இருந்துட்டு இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு கேட்கும் போது ஷேர்கான் அவனோட கத்தியை எடுத்து ராஜாவோட கழுத்தை அப்படியே வெட்டிட்டாங்க. அப்போ ராணி அவங்களோட அப்பா இறந்ததை பார்த்து ரொம்பவே கத்தி அழுகுறாங்க. உடனே ஷேர்கான்
ராணியை கையை பிடிச்சி இழுத்து அப்படியே மலையிலிருந்து கீழே தள்ளி விட்டுறான். அதுக்கப்புறம் அந்த பிருந்தாவன நாடு அப்படியே நந்தவனத்துக்கு சொந்தமாயிருது. அந்த நந்தவனத்தோட சிற்றரசனாக தான் ஷேர்கான் இருக்கான். அதுக்கப்புறம் இந்த ஷேர்கானோட மன்னராட்சி ஒரு 5 வருஷம் நீடிச்சுக்கிட்டே போகுது. ஷேர்கானோட நாட்டு மேலேயும் யாரும் போர் தொடுக்கல, நம்ம ஷேர்கானும் யார் மேலேயும் போய் போர் தொடுக்கல. ஒரு நாள் ஷேர்கான் அவனோட ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு அவனோட அரண்மனை அப்படியே பத்தி எரிஞ்சிருச்சு. இப்போ அங்க இருக்கிற எல்லா மக்களுமே இறந்துட்டாங்க. அப்போ ஷேர்கான் அரண்மனையை விட்டு எப்படியோ தப்பிச்சு வெளியில வந்துட்டான். அதுக்கப்புறம் இந்த அரண்மனையில என்னென்னமோ அசம்பாவிதமான சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. அப்போ ஷேர்கான் ஒரு நாள் ஒரு சாமியாரை போய் பார்க்க போனான். அந்த சாமியாரை அரண்மனைக்கு கூட்டிட்டு வந்தான். அந்த சாமியார் அரண்மனைக்குள்ள காலை எடுத்து வச்சோனையே இந்த அரண்மனைக்குள்ள ஆத்மா இருக்கு அப்படின்னு ஷேர்கான் கிட்ட சொன்னாரு. உடனே ஷேர்கான் இந்த ஆத்மாவை வரட்டுறதுக்கு என்ன சாமி பண்ணணும்னு கேட்டோன்னே, இப்போ நான் இங்க ஒரு பூஜை பண்ண போறேன், அந்த ஆத்மா உக்கரமா இருக்கா இல்ல சாந்தமா இருக்கான்னு முதல்ல கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறம் அதை என்ன பண்றதுன்னு யோசிப்போம் அப்படின்னு சாமியார் அந்த அரண்மனையோட ஹாலில் உட்காந்து ஒரு பூஜை பண்றாரு. அந்த சாமியார் அந்த அரண்மனையோட நடு தரையில ஒரு கோலத்தை போட்டுட்டு அந்த கோலத்துக்கு மேல ஒரு 3 ஆணியை வைக்கிறாரு. இந்த 3 ஆணியை வச்சோன்னா இவரு பூஜை பண்ணிட்டே இருக்காரு. பண்ணிட்டு இருக்கும்போது ஷேர்கான் கிட்ட சொல்றாரு, இந்த 3 ஆணியுமே எந்திரிச்சு நின்றுச்சுன்னா இங்க இருக்கிற பேய் ரொம்பவே உக்கிரமா இருக்கு. இந்த 3 ஆணியில 2 ஆணி மட்டும் எந்திரிச்சு நின்றுச்சுன்னா அந்த பேய் ஓரளவுக்கு மட்டும்தான் உன் மேல கோபத்துல இருக்கு. இல்ல ஒரு ஆணி மட்டும்தான் எந்திரிச்சு நின்றுச்சுன்னா அந்த பேயினால இந்த அரண்மனைக்கும் உனக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சாமியார் சொல்றாரு. அதுக்கப்புறம் இந்த சாமியார் தொடர்ந்து பூஜை பண்ணிட்டே இருக்காரு. பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு எலும்புச்சம்பளத்தை எடுத்து அந்த ஆணி மேல சுத்தி அப்படியே தொலைச்சு விடுறாரு. திடீர்னு அந்த 3 ஆணியும் அப்படியே எந்திரிச்சு மேல பறந்து அங்க இருக்கிற தரையை உடைச்சிட்டு அப்படியே வானத்து மேல போயிடுச்சு. உடனே சாமியார் சொன்னாரு, இந்த ஆவி ரொம்பவே உக்கிரமா இருக்கு, இந்த ஆவியை என்னால இப்போதைக்கு, அதாவது 15 வருஷம் மட்டும்தான் இந்த ஆவியை என்னால கட்டி போட முடியும். 15 வருஷம் கழிச்சு வர முதல் அமாவாசையில அந்த ஆவி திருப்பியும் வெளியில வரும் அப்படின்னு அந்த சாமியார் ஷேர்கான் கிட்ட சொல்றாரு. அப்போ திடீர்னு ஷேர்கானோட பையன் ரொம்பவே வயசான தோற்றத்துல படிக்கட்டுல இருந்து இறங்கி வரான். உடனே ஷேர்கான் என்னாச்சு அப்படின்னு அவனை பையனை பார்த்து கேட்கும் போது, திடீர்னு ஒரு 3 ஆணி என் மேல விழுந்துச்சுப்பா, அப்போதான் நான் இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே சாமியார், இதெல்லாம் அந்த பேயோட வேலை தான், நான் இப்பவே அந்த பேயை கட்டுறேன்னு அந்த 2 பேயுமே அவர் கட்டி அந்த அரண்மனையில் இருக்கிற ஒரு பூஜை ரூம்ல வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் சாமியார் ஷேர்கான் கிட்ட சொல்றாரு, நீ கொஞ்ச நாளைக்கு இந்த அரண்மனையை விட்டு வேற எங்கேயாவது ஒரு இடத்துல போயிரு அப்படிங்கிறாரு. உடனே ஷேர்கான், என் பையனை இங்க இருந்து கூட்டிட்டு போலாமா அப்படின்னு கேட்டோன்னே அந்த சாமியார் சொல்றாரு, இந்த பையனால இந்த வீட்டை விட்டு வர முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஷேர்கான் அவனோட பையனை அங்கேயே விட்டுட்டு சாமியாரை கூட்டிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். அதுக்கப்புறம் இந்த பேய் நம்மளோட ஹீரோயின் கிட்ட கதையை சொல்லி முடிக்குது. அப்போ அந்த பேய் நம்மளோட ஹீரோயின் கிட்ட கேட்குது, அவனை எப்படியாவது கொல்லணும்னா அதுக்கு நீ தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டாங்க. இதை நாளைக்கு எப்படியாவது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி ஆகணும்னு நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டே இருக்கும் போது அப்படியே காலையில் ஆயிடுச்சு. அப்போ எல்லாருமே அடுத்த நாள் காலையில ஹாலில் உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த அரண்மனையோட வாசலுக்கு முன்னாடி ஒரு கார் நிக்குது. அந்த கார்ல இருந்து ஒரு சாமியார் முதல்ல இறங்குறாரு. அதுக்கப்புறம் அங்க பின்னாடி நம்மளோட வில்லன் ஷேர்கான் இறங்குறான். உடனே ஹாலில் உட்காந்து பேசிட்டு இருந்த ஹீரோயின் அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எந்திரிச்சு யார் இங்க வந்திருக்கா அப்படின்னு பாக்குறாங்க. பார்க்கும் போது அந்த வயசான தாத்தா ஓடி வாங்க வாங்க அப்படின்னு அவங்க 2 பேர்த்தையும் உள்ள கூப்பிடுறாரு. உடனே அந்த சாமியார் அவரோட காலை எடுத்து அந்த அரண்மனையில வச்ச உடனேயே அவர் சொல்றாரு, இந்த ஆவி இப்போ ரொம்பவே உக்கிரமா இருக்கு, உன்னை எப்படியாவது நாளைக்கு நைட் 12 மணிக்கு பழி வாங்கிடும், அதுக்குள்ள இந்த ஆவியை நம்ம அடக்கணும் அப்படின்னு அந்த சாமியார் சொல்றாரு. உடனே நம்ம ஹீரோயின், ஓ அப்ப இவன் தான் அந்த ராணியை கொன்னவனா அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு நின்று அவனை பார்த்துட்டே இருந்தாங்க. உடனே நம்ம ஷேர்கான் கேட்கறான் அந்த தாத்தாவை பார்த்து, இவங்களா யார், இவங்களா எப்படி இந்த அரண்மனைக்குள்ள வந்தாங்கன்னு கேட்டோன்னே, இல்ல இவங்களாம். அப்போ அந்த தாத்தா சொல்றாரு ஷேர்கான் கிட்ட, இவன் தான் என்னோட பேரன் அப்படின்னு விக்னேஷை கூப்பிட்டு காட்டுறாரு. உடனே ஷேர்கான் கேட்கறான், உனக்கு எப்படா கல்யாணம் ஆச்சு, உனக்கு எப்ப குழந்தைய பிறந்துச்சு, உனக்கு எப்ப பேரன் பேத்தி வந்தாங்க.
ஷேர்கான் அந்த தாத்தாவை பார்த்து கேட்டோன்னே தாத்தா சொல்றாரு, அவங்க தான் அப்படி சொன்னாங்க, அவங்க சொன்னா நீ நம்பிடுவியா, உன்னை நல்லா ஏமாத்திருக்காங்க. இவங்க 4 பேர்த்தையும் உடனே கொண்டு போய் ஒரு ரூம்ல அடையினோன்னே அந்த தாத்தா இவங்களை கூப்பிட்டுட்டு போய் ஒரு ரூம்ல அடைச்சிட்டாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் நைட்டு அந்த பேய் சொன்ன பிளாஷ்பேக் கதையை இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. கரெக்டா சொல்லி முடிச்சுட்டு விக்னேஷ் கிட்ட கேட்குறாங்க, இது இங்க இருக்கிறது தான் உன்னோட தாத்தான்னையே, நீ அப்ப எங்க கிட்ட பொய் சொல்லியிருக்கியா அப்படின்னு விக்னேஷ் கிட்ட கேட்டோன்னா விக்னேஷ் ஆமா நான் உங்ககிட்ட பொய் தான் சொன்னேன் அப்படின்னு விக்னேஷ் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றான். ஏன் பொய் சொன்னேன்னு நம்ம அரவிந்த் கேட்டோன்னே விக்னேஷ் சொல்ற அப்படி இல்ல இந்த வீட்டுக்கு எனக்கு வரணும்னு ரொம்ப நாள் ஆசை அப்படின்னு சொல்ற அப்படி அதுக்கு உண்மையை சொல்லியிருந்தாலே வந்திருப்போம்லடா, இப்போனால பாரு எவ்வளவு பெரிய பிரச்சனையில நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு அரவிந்த் சொல்ற அப்படி. உடனே ஹீரோயின் சொல்ற அப்படி இந்த பிரச்சனையை முடிக்காம இந்த அரண்மனையை விட்டு நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே நம்மளோட வில்ல ஷேர்கான் இவங்க பேசுறத எல்லாத்தையும் நின்று கதவுக்கு பின்னாடி மறைஞ்சு நின்று ஒட்டு கேட்டுட்டான். ஒட்டு கேட்டுட்டு அந்த ரூம்குள்ள இவன் வந்து வாங்க நம்ம போய் சாப்பிடலாம் அப்படின்னு இவங்க 4 பேர்த்தையும் கூட்டிட்டு போறான். இவங்களும் உட்காந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இவங்க எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. அப்போ ஷேர்கான் சொல்றான், இதுதான் நீங்க சாப்பிட்ற கடைசி சாப்பாடா கூடி இருக்கலாம் அப்படின்னு ஷேர்கான் அவங்க 4 பேர்த்துக்கிட்டையுமே சொல்றான். அப்போ அரவிந்துக்கு கோபம் வந்து ஷேர்கானை கத்தி எடுத்து குத்துறக்க போறான். அப்போ ஷேர்கான் அந்த டேபிள் மேலே ஏறி அரவிந்தை எட்டி உதச்சிட்டா. அப்படி உடனே அரவிந்த் கீழே விழுந்து மயக்கம் போட்டுட்டா. அப்படி இவங்க 3 பேரும் அரவிந்துக்கு என்னாச்சுன்னு பார்க்கும்போது இவங்களும் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. ஏன்னா இவங்க சாப்பாட்டுல மயக்க மருந்து கலந்துருக்கு. உடனே ஷேர்கான் அந்த தாத்தா இதை சொல்றான், இவங்க 4 பேர்த்தையும் கொண்டுட்டு போய் அந்த 4 தூண்ல கட்டி வைடா அப்படின்னோடனே அந்த தாத்தா இவங்க 4 பேர்த்தையும் கொண்டு போய் அந்த தூண்ல கட்டி வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் அந்த சாமியார் அந்த அரண்மனைக்குள்ள வந்து ஷேர்கானை பார்த்து, இன்னும் நம்ம 1/2 மணி நேரத்துல இந்த யாகத்தை நடத்தி ஆகணும், இல்லைன்னா அந்த பேய் உன்னை கொன்று ஷேர்கான் அப்படின்னு சொல்றாரு. உடனே ஷேர்கான் சொல்றான், உடனே இந்த யாகத்தை நடத்துறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுங்கன்னா அந்த யாகத்தை நடத்துறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. இந்த யாகம் நடந்துட்டே இருக்கும் போது நம்ம விக்னேஷ் கண்ணை முழிச்சிடுற. அப்படி இவரும் கண்ணை முழிச்சது மட்டும் இல்லாம இவங்க 3 ஃப்ரெண்ட்ஸையும் அவர் கத்தியே எழுப்பி விட்டுறாரு. இவங்களும் இந்த 4 பேருமே கண்ணை முழிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ சொல்றாரு, இந்த பூஜை நடத்துறதுக்கு நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே விக்னேஷ் அவரோட கயிறை அவுத்துட்டு நம்ம அரவிந்தோட கயிறை அவுக்கலான்னு அவுத்துட்டு இருக்காரு. அப்போ அந்த சாமியார் சொல்றாரு ஷேர்கானை பார்த்து, இந்த கயிறை உன் கையில கட்டிக்கோ, நான் இந்த பூஜை நடத்துறதுக்கு லேட்டானாலும் அந்த பேயினால உன்னை எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு கயிறை ஷேர்கானோட கையில கட்டி விடுறாரு. அதுக்கப்புறம் விக்னேஷ் வந்து அரவிந்தோட கயிறை அவுத்து விட்டுட்டு அப்படி உடனே ஷேர்கான் சாமியார் கிட்ட வாங்கி நான் கயிறை கட்டினதுக்கு அப்புறம் திரும்பி பார்க்கும் போது விக்னேஷ் அரவிந்தோட கயிறை அவுத்து விட்டதை பார்த்து அரவிந்த் அடிக்கிறதுக்கு ஷேர்கான் ஓடி வரும்போது நம்மளோட அரவிந்த் பறந்து ஷேர்கானை உதச்சிட்டா. அப்படி அதுக்கப்புறம் அரவிந்தும் ஷேர்கானும் அங்கே சண்டை போட்டுட்டு இருக்கும் போது விக்னேஷ் வந்து ஹீரோயினோட கயிறையும் ஹீரோயினோட ஃப்ரெண்டோட கயிறையும் அவுத்து விட்டுட்டா. அப்படி உடனே இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும் போது விக்னேஷ் சொல்ற அப்படி அந்த சாமியார் வந்து அந்த ஷேர்கான் கையில ஏதோ ஒரு கயிறை கொடுத்து கட்ட சொன்னா, அப்பதான் அந்த பேய் வந்து அவங்கிட்ட நெருங்காதாமா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கிட்ட விக்னேஷ் சொல்ற. அப்படி உடனே ஹீரோயின் அரவிந்த் கிட்ட சொல்ற அப்படி, அரவிந்த் எப்படியாவது நீ அந்த கயிறை அவுத்துரு அப்படின்னோடனே நம்ம அரவிந்த் வந்து அந்த கயிறை அவுக்கறதுக்கு அவன் கூட சண்டை போட்டுட்டே இருக்காரு. உடனே விக்னேஷை பத்தி ஹீரோயின் சொல்ற அப்படி, நீ போய் அந்த யாகத்தை தடுத்து நிறுத்து அப்படின்னோடனே விக்னேஷ் யாகத்தை தடுத்து நிறுத்திட்டு இருக்கும் போது அந்த சாமியார் விக்னேஷை அப்படியே கல்லா மாத்திடுறாரு. விக்னேஷ்னால அங்கிருந்து அசையவே முடியல. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அரவிந்தும் ஷேர்கானு பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ இந்த சாமியார் சொல்றாரு, இன்னையும் இந்த பூஜை முடியறதுக்கு 2 நிமிஷம் தான் இருக்கு, உடனே நீங்க 2 பேரும் இந்த வட்டத்துக்குள்ள வந்து உட்காருங்கன்னு அந்த தாத்தாவையும் ஷேர்கானையும் பார்த்து அந்த சாமியார் சொல்றாரு. உடனே ஷேர்கான் அரவிந்தை தள்ளி விட்டுட்டு அந்த வட்டத்துக்குள்ள உட்காரலான்னு போகும்போது அரவிந்த் எந்திரிச்சு ஷேர்கானோட கையை பிடிக்கிறான். கையை பிடிச்சோட பின்னாடி அந்த தாத்தா கட்டையை எடுத்துட்டு வந்து அரவிந்தோட மண்டையில அடிச்சோட அரவிந்த் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா. அப்படி அரவிந்த் ஷேர்கானோட கையில இருக்கிற கயிறையும் சேர்த்து அவுத்துட்டு தான் மயக்கம் போட்டு கீழே விழுந்துருக்கா. அப்படி அப்புறம் இந்த ஷேர்கானும் இந்த தாத்தாவும் அந்த வட்டத்துக்குள்ள போய் உட்காந்துட்டாங்க. அந்த வட்டத்துக்குள்ள இவங்க உட்கார்ந்தோடனே கரெக்டா மணி 12 ஆயிடுச்சு. அப்போ திடீர்னு அந்த பேய் வந்து நம்மளோட ஹீரோயினோட உடம்புக்குள்ள பூந்துருச்சு. நம்ம ஹீரோயின் உடம்புக்குள்ள அந்த பேய் பூந்தோடனே அந்த இடம் முழுக்க அப்படியே இருட்டிடுச்சு. அங்க இருக்கிற எல்லா பொருளுமே கீழே விழுந்தது. அங்க இடியும் மின்னலும் அப்படியே ரொம்பவே சத்தமாகவும் மின்னல் வந்து அப்படியே ரொம்ப பளிச்சு அப்படின்னு அடிக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அங்க இருக்கிற ஒரு வாளை எடுத்துட்டு ஷேர்கானை வெட்டலான்னு போகும்போது அந்த வட்டத்துக்குள்ள நம்ம ஹீரோயினால போக முடியாது. அப்போ நம்ம ஹீரோயினை அந்த வட்டம் தூக்கி வீசிரும்.
அதுக்கப்புறம் இந்த வட்டத்துக்குள்ளே போக முடியாத டென்ஷனில் நம்ம ஹீரோயின் பயங்கரமாக கத்துவாங்க. கத்தும் போது அந்த அரண்மனையே அப்படியே உடஞ்சி விழுக ஆரம்பிக்கும். அப்போது இந்த உடஞ்சி விழுகிறத பார்த்தோன்னே இந்த சாமியார் அவர் சொல்கிற மந்திரத்தை நிறுத்திடுவார். அப்போது நம்ம ஹீரோயின் சிரிச்சுட்டே அந்த வாளை எடுத்துகிட்டு போய் அந்த ராஜாவை எப்படி ஷேர்கான் கழுத்தை அறுத்தானோ அதே மாதிரி ஷேர்கானோட கழுத்தை நம்ம ஹீரோயின் அறுத்து வீசிடுவாங்க. ஷேர்கானோட கழுத்தை அறுத்தோனையே நம்ம ஹீரோயின்குள்ள இருக்கிற பேய் அவங்க உடம்ப விட்டு போயிடும். நம்ம ஹீரோயினை விட்டு அந்த பேய் வெளியில வந்தோனையே கல்லா நின்றுட்டு இருக்கிற நம்ம விக்னேஷ் எப்பவும் போல நார்மலா மாறிடுற. அப்படி இந்த அரண்மனை இடிஞ்சு விழுந்துட்டு இருக்கிறத பார்த்து விக்னேஷும் ஸ்வீட்டியும் அந்த அரண்மனையை விட்டு வெளியில வந்து நின்றுடுறாங்க. அப்போ மயக்கத்தில் இருந்த நம்ம அரவிந்த் மயக்க தெளிஞ்சு எந்திரிச்சு நின்று சந்தியா கிட்ட போய் உனக்கு எதுவும் ஆகலையில அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு ஒன்றும் ஆகலை, அந்த ஷேர்கான் எப்படியும் இந்த பேயே கொன்றுச்சு அப்படின்னோடனே என்னால் நடக்க முடியாது, சீக்கிரம் இந்த அரண்மனையை விட்டு நீ வெளியில் போயிடு அப்படின்னு அரவிந்த் கிட்ட சந்தியா சொல்கிறாங்க. இப்போ அரவிந்த் சொல்கிறான், உன்னை விட்டுட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு சந்தியாவை தூக்கிட்டு அந்த அரண்மனையை விட்டு வெளியில் வர. அப்படி இந்த அரண்மனை இவங்க வெளியில் வந்தோடனே அப்படியே சுக்கு நூறாக உடஞ்சிருச்சு. உடஞ்சதுன்னு இந்த தாத்தாவும் சாமியாரும் மேலே ஒரு பெரிய கல் வந்து விழுந்தோடனே இந்த தாத்தாவும் சாமியாரும் அதே இடத்துல இறந்துட்டு. அப்போது நம்ம விக்னேஷ் அரவிந்த் கிட்ட சொல்கிற, அப்படி என்ன அரவிந்த் இன்னும் இவளை தூக்கி வச்சுட்டே இருப்பியா, கீழே இறக்கி விடுனோடனே நம்ம அரவிந்த் சிரிச்சுட்டு சந்தியாவை கீழே இறக்கி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே அந்த காடு வழியாக அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்க. நம்ம அரவிந்த் வந்து விக்னேஷை திட்டிட்டு விக்னேஷை கூப்பிட்டு போயிட்டு இருக்காரு. அப்போது அவங்க நடந்து போயிட்டு இருக்கிற இடத்துல இருந்து அப்படியே பின்னாடி வந்து அந்த அரண்மனையை காட்டும் போது அந்த அரண்மனை திருப்பியும் ஒரு கல்லாக அப்படியே உருவாகுது. அந்த அரண்மனை முழுசாக உருவானோடனே அந்த அரண்மனை வந்து பழைய மாதிரி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தி கோஸ்ட் ஹவுஸ் பார்ட் 2ல் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.